கவனிங்க, எப்பவுமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நமக்கு ஐடென்டிஃபை ரியாக்ஷன்ஸ் ஏ பி சி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். சோ இப்ப இந்த நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்ல இந்த இதுல பாருங்களேன், நம்ம ஒரு கொஸ்டின் பாருங்களேன், இது ஒரு 13th கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை ஏ பி அண்ட் சி. இது எவ்வளவு கார்பன் பாருங்க, இதெல்லாம் கார்பன் அர்த்தம். இங்க பாருமா கேர்ள்ஸ் பேசாதீங்க, கவனி. சோ இது கார்பன், இது கார்பன் 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 கார்பன், இதெல்லாம் CH2 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 COOH. சோ ரெண்டு COOH, மூணு CH2. இப்ப பாருங்க क्वेश्चन நம்பர் 1, CH2 COOH CH2 CH2 COOH. இது ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட். அதான் உங்க ஸ்ட்ரக்சர்ல கொடுத்திருக்காங்க. இதோட பேர் வந்து குளுட்டாரிக் ஆசிட் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஓம்ஸ்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது எப்படி சொல்லணும்னா, இது 0, இது 1, இது 2, இது 3. சரிங்களா? 3 CH2 குரூப் இருந்துச்சுனாலே இது குளுட்டாரிக் ஆசிட். 4 இருந்தா அடிபிக் ஆசிட். நைலான் 6,6ல நம்ம யூஸ் பண்றது. சோ இப்போ இதுல 3 மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டு ரியாக்ட் வித் தயோனைல் குளோரைடு SOCl2. தயோனைல் குளோரைடு அதான் கொடுத்துருக்காங்க. தயோனைல் குளோரைடுனா பொதுவாகவே இதெல்லாம் என்னது, PCl3 PCl5 SOCl2 இஸ் a powerful chlorinating agent. இதுல இருக்கக்கூடிய இந்த OH ரீப்ளேஸ் பண்ணிரும். அப்ப இங்க என்னவா மாறும்னு சொல்லுங்க பார்க்கலாம். CH2 COCl, இங்க என்னது அகைன் CH2 CH2 COCl. அந்த OH க்கு பதிலா Cl வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இதோட அமோனியாவோட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் வித் அமோனியா. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? என்ன क्वेश्चनமா? தானமா क्वेश्चन இது. SOCl2. சோ இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா, கவனிங்க, இது குளுட்டாரிக் ஆசிடா? குளுட்டாரிக் ஆசிட் கரெக்ட்டா? இதுக்கு பேர் IUPAC நேம் இருக்கு. IUPAC நேம் என்ன தெரியுமா? 1 2 3 4 5 பென்டேன் டையாயிக் ஆசிட். 1,5 பென்டேன் டையாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். 1,5. சோ இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 1,5 டைக்ளோரோ பென்டேன் டையாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம் இத. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு குளோரோ காம்பவுண்ட். சோ இந்த குளோரோ காம்பவுண்ட் என்ன சொல்றோம், பேர் என்ன சொல்றோம்? இதோட பேரு குளுட்டரைல். குளுட்டாரிக் ஆசிட் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குளுட்டரைல் குளோரைடு. இது நம்ம குளுட்டரைல் குளோரைடுன்னு சொல்லலாம். இதோட நேம் நோட் பண்ணிக்க. இதோட நேம் வந்து குளுட்டோரைல். அசிட்டைல் குளோரைடு மாதிரி குளுட்டோரைல் குளோரைடு. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது, இந்த Cl போயிட்டு NH2 வரும். பாருங்க, CH2 CH2, இங்க Cl க்கு பதிலா என்ன வருது, அமோனியாவோட ரியாக்ட் ஆகும்போது இங்க ஒரு NH2 வரும். அகைன் என்ன வரும்ங்க, CO C double bond O NH2. Cl மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆகும். CH2 C double bond O NH2. இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னதுன்னா, இது குளுட்டாரிக் ஆசிட், குளுட்டோரைல் குளோரைடு. இது பேர் குளுட்டமைடு. அசிட்டிக் ஆசிட், அசிட்டைல் குளோரைடு, அசிட்டமைடு மாதிரி. இது பேர் குளுட்டமைடுன்னு சொல்லுவாங்க. இத குளுட்டமைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இத நான் லித்தியம் அலுமினியம் குளோரைடு ஹைட்ரைடு. இது ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, கீட்டோனா ஆல்கஹாலா மாத்தி ஆல்கஹாலா ஹைட்ரோகார்பனா மாத்துவாங்க. இது ஒரு கீட்டோன் தானே. இப்ப C double bond O. What is mean by reduction? Addition of hydrogen, removal of oxygen. Oxygen remove ஆயிரும், ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடுவோம். அப்ப மேல என்ன வரும் பாருங்க, CH2 CH2, இந்த C double bond O இருந்துச்சு இல்லையா, இந்த NH2. இது என்ன ஆகுனா, ரெண்டு ஹைட்ரஜன் இங்க, ரெண்டு ஹைட்ரஜன் இங்க. அப்ப என்ன ஆகுன்னு சொல்லுங்க, CH2 again CH2, then CH2 C double bond O இருக்கும், NH2. இத நான் ரிடக்ஷன் பண்ணது பவர்ஃபுல் ரிடக்ஷன். ரெண்டு ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுல போயிடும், இங்க ரெண்டு ஹைட்ரஜன். அப்ப CH2. அப்ப எவ்வளவு, 1 1 2 3 4 5
அப்போ 1,5 pentane diamine. 1,5 pentane diamine. அதான் இதனுடைய பேர். 1,5 pentane diamine. இந்த क्वेश्चन அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन இது. அது எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. 1 2 3 இப்படி கொடுத்துட்டு இங்க டபுள் பாண்ட் ஓ இங்க OH கொடுத்திருப்பாங்க. 1 2 3 இங்க என்னது டபுள் பாண்ட் ஓ இங்க OH கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே நீ கன்ஃபியூஸ் ஆகி கூடாது. அது நீ ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் எழுதுற எப்பவுமே, சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அதே மாதிரி ABC இதுல 16 இதுல பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க. 16th question, predict ABCD of the following. இப்போ நான் அமோனியாவோட ரியாக்ட் பண்றேன்னா இங்க ரெண்டு ஹைட்ரஜனும் இங்க ஆக்சிஜனும் சேர்ந்து என்னது வாட்டர் மாலிகுலா போயிடும். இந்த இடத்துல என்னவா மாறும்? இது கேப்ரியல் தாலிமைட் சிந்தசிஸ் இதே மாதிரி தான் இருக்கும், தெரியலையா உங்களுக்கு? கேர்ள்ஸ் கவனிங்க. C டபுள் பாண்ட் O இதுக்கு பேர் தாலிக் ஆன்ஹைட்ரஸ். தாலிக் ஆன்ஹைட்ரஸ் எதோட ரியாக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் அமோனியாவோட ரியாக்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து ரெண்டு ஹைட்ரஜனும் இதுல ஆக்சிஜன் வெளியில போயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா தாலிமைடு கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்க அம்மா? தாலிமைடு. So we can get தாலிமைடு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன சொல்றாங்க தாலிமைடுக்கு அப்புறம்? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஹீட் பண்ணும்போது இதாகுது இல்லையா? ரெண்டாவது ரியாக்ஷன் பாருங்க. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு டு ரியாக்ட் வித் KOH அதானே கொடுத்திருக்காங்க. KOH தானமா? ரியாக்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் KOH ஓட ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் எதோட ரியாக்ட் ஆகுனா இங்க C வரும். KOH ஓட ரியாக்ட் ஆகும்போது எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னா சேம் அதே ப்ராடக்ட் தான். இங்க H க்கு பதிலா K வரும், அவ்வளவுதான். இந்த H இந்த OH வாட்டர் மாலிகுலா போயிடும். So I can get potassium thalamide. கவனிங்க, NH இருந்தது, இப்போ வந்து NK அப்படின்னு மாறி பொட்டாசியம் தாலிமைடு. நெக்ஸ்ட் இந்த பொட்டாசியம் தாலிமைடு வந்து B அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ரியாக்ட் ஆகி எனக்கு C அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அப்ப B என்னன்னு தெரியாது. C அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னா ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ். C என்னது ஹைட்ராலிசிஸ் ஆகி D கிடைக்குது. C வந்து என்ன கிடைக்குதுமா? ஹைட்ராலிசிஸ் பண்றேன். ஹைட்ராலிசிஸ் பண்ணா எனக்கு D கிடைக்குது. along with what's the product? along with பாத்தீங்கன்னா புரோபனமைடு 2 அமினோ புரோபேன் 1 2 3. so 2 அமினோ புரோபேன் நமக்கு கிடைக்கும். அப்போ CH3 CH CH3 கீழ இன்னொரு 2 அமினோ புரோபேன். கவனிங்க, இது ஒரு ப்ராடக்ட். அப்ப எனக்கு என்ன வரணும் மெயினா? இங்க இது எத்தனை கார்பன் பாருங்க. டோட்டலா இது 6 7 8 கார்பன் இருக்கு. இதுல C8 இருக்குது. C8ல C3 பை ப்ராடக்டா போகுதுன்னா அப்ப இந்த D கார்பன் வந்து எவ்வளவு வரலாம்? அப்ப D கார்பன் எப்படி நான் ரெடியூஸ் பண்றது? ரொம்ப முக்கியம். அந்த கவுண்டிங் ரொம்ப முக்கியமா. அதனால நான் அந்த தரவை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. ஓகே, அப்போ எனக்கு இது பை ப்ராடக்ட். லிசன், பை ப்ராடக்ட் இது வரணும் அப்படின்னா இதை நான் என்ன பண்ணணும்? இந்த NH இந்த NK இருக்கு பாத்தீங்களா மா, இது பாருமா, இந்த இதோட வெளியில வரும் அமோனியா. ஏன்னா அமீன் நைட்ரஜன் வெளியில வரணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ல நைட்ரஜன் இங்க தான் இருக்கு. நைட்ரஜன் எங்க இருக்கு? பொட்டாசியம் தாலிமைடு இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த பொட்டாசியம் தாலிமைடு இது வெளியில வரணும். அப்ப எத்தனை கார்பன் வந்திருக்குது? 1 2 3 கார்பன் வந்திருக்குது. அப்ப Bங்கிறது வேற எது இல்ல, 3 கார்பன். இந்த K ரிமூவ் பண்ணா குளோரின் தான் ரிமூவ் பண்ண முடியும். சோடியம்னாலும் சரி பொட்டாசியம்னாலும் சரி அது யாரோட ரியாக்ட் ஆகும்னா குளோரினோட விக்ரஸா ரியாக்ட் ஆகும். இங்க 3 கார்பன் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே எழுதிக்கலாம். CH3 CH Bங்கிறது அதான் CH3 CH CH3. அதுல நான் Cl ஆட் பண்றேன். இப்போ இந்த Cl ஆட் பண்ண உடனே என்ன ஆகுது? இந்த Clம் பொட்டாசியம் ரெண்டு வெளியில போயிட்டு இந்த N ஓட போய் இது ஜாயிண்ட் ஆகுது. அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க. அதே பென்சீன்
C டபுள் பாண்ட் O, இங்க N C டபுள் பாண்ட் O, N ஓட யார் ஜாயின் பண்றாங்க பாரு, இந்த CH, இங்க மேல ஒரு CH3, கீழ ஒரு CH3. ஒரு குளோரின் இடத்துல ஒரு குளோரின் கொண்டு போய் இன்சர்ட் பண்றோமா. எனக்கு இது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க, எப்படி சார் இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இந்த அமோனியா மட்டும் நைட்ரஜன் மட்டும் நான் வெளியே எடுத்துட்டு வர்றேன். எனக்கு ஆல்ரெடி அவங்க க்ளூவா கொடுத்துட்டாங்க. 1 2 3 3 அமீன், அதாவது ப்ரோபேன் அமீன் வந்திருக்குது. அதுவும் ஐசோப்ரோபைல் மாதிரி பிரான்ச்ல வந்திருக்குது செகண்ட் கார்பன்ல. சோ இந்த செகண்ட் கார்பன்ல நான் ஒரு குளோரின் கொண்டு போய் இங்க நான் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா கண்டிப்பா இந்த செகண்ட் கார்பன் என்ன பண்ணும், இங்க பாரு 1 2, இந்த செகண்ட் கார்பன் என்ன பண்ணுதுன்னா இங்க பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிடும். இப்போ நான் இது என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அது பேர் என்னது சொல்லுங்க, என்னது ஹைட்ராலிசிஸ். ஹைட்ராலிசிஸ் பண்ண என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும், இங்க ஒரு OH உம் இங்க ஒரு H உம் இங்க ஒரு OH உம் இங்க என்னது H உம் கிடைக்கும். கிடைச்சிருச்சா? CH3 CH CH3 CH NH2 வந்துருச்சா? NH2 அகைன் ஒரு CH3 வந்துருச்சா? அப்ப இதுல என்ன கிடைக்கும், மீதி மட்டும் சொல்லுங்க. இதுல எனக்கு என்ன கிடைச்சதுன்னா தாலிக் ஆசிட் கிடைக்கும். என்ன கிடைக்குமா? COOH வரும், கீழே என்ன வரும், COOH. அப்போ ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க. எது ஏ? இதனா இப்ப ஏ பொட்டாசியம் தாலிமைடு. இது சரி, தாலிமைடு இது. சோ தாலிமைடு இட்ஸ் ஏ, இது வந்து ஏ அப்படின்னு அர்த்தம். அது இது பொட்டாசியம் தாலேட், பொட்டாசியம் தாலிமைடு. சோ இந்த பேர் கண்டிப்பா எழுதணுமா, பொட்டாசியம் தாலிமைடு. இது என்னதுமா, திஸ் இஸ் ஃபார் பி. இது பி இல்ல, இது என்னது, இது ஏவா? क्वेश्चन என்னமா கொடுத்திருக்காங்க பாருங்க. எது ஏ? இது ஏ. ஓ பி வந்து இதுல சி தான். இது எது சினா இதுதான். இது பி. பி என்னது அப்படின்னா ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஐசோப்ரோபைல் குளோரைடு அல்லது என்ன சொல்லலாம், ஐசோப்ரோபைல் குளோரைடுன்னு சொல்லலாம். காமன் நேம் 2 குளோரோப்ரோபேன்னு சொல்லலாம். சரி, பொட்டாசியம் தாலிமைடு இது பி. சி எது? இதுதான் சி. சரிங்களா? இதுக்கு பேர் என்னதுன்னா N. கவனி தாலிமைடு. திஸ் இஸ் தாலிமைடு. N ப்ரோபைல் தாலிமைடு. N ப்ரோபைல் தாலிமைடு. N ப்ரோபைல் தாலிமைடு. ஏன் N ப்ரோபைல நைட்ரஜனோட ஜாயின் பண்ணிக்கும், 3 கார்பன் ப்ரோபைல், அதனால N ரிங்கோட ஜாயின் பண்ணதுனால N ப்ரோபைல் தாலிமைடு. அது என்னது? இட்ஸ் a C. இது C. லாஸ்ட்ல D என்னது? தாலிக் ஆசிட். தாலிக் ஆசிட் இட்ஸ் a D. அப்ப A B C D கரெக்ட்டா பேர் எழுதணும். அது எழுதுனாதான் அதுக்கு நமக்கு ஃபுல் மார்க். क्वेश्चन பாருங்க. இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். 17th one வேர்ட் ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது 18th क्वेश्चन பாருங்க. இந்த ABC இப்ப நம்ம வேர்ட் ப்ராப்ளம் ஒரு பார்க்கலாம். ABC பாருங்களே, பென்சீனோட மெத்தில் குளோரைடு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அலுமினியம் குளோரைடு போட்டாலே என்ன அர்த்தம்? This is called Friedel Crafts reaction. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? இத Friedel Crafts reaction சொல்லுவோம். இப்போ இதுல என்ன ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். பென்சீன் ரிங்கோட யார் ஜாயின் பண்ணுவாங்க? CH3 வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் என்னது? மெத்தில் பென்சீன் சொல்லலாம். ஆர் என்ன சொல்லலாம்? டொலுஈன் சொல்லலாம். இதுக்கு என்ன பேர் என்னதுமா சொல்லுங்கம்மா? டொலுஈன். நெக்ஸ்ட் இந்த நைட்ரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் என்னது? நைட்ரேட்டிங் மிக்சர். என்ன மிக்சர் மாதிரி? எஸ். அப்ப இதோட ஜாயின் பண்ணும்போது மேஜர் ப்ராடக்ட். அப்ப மேஜர் ப்ராடக்ட் என்னது? என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். CH. இது ஒரு ஆர்த்தோ அண்ட் பாரா டைனமிக் குரூப்ஸ். அப்ப என்ன வரும்? எங்க NO2 வரணும். எங்க ஆர்த்தோலியா பாராலியா? சோ ஆர்த்தோ நைட்ரோ டொலுஈன். ஆர்த்தோ நைட்ரோ டொலுஈன். இதுக்கு பேர் டொலுஈன். இதுக்கு பேர் என்னது? ஓ நைட்ரோ டொலுஈன். ஏன் சார் இதுதான் மேஜர் ப்ராடக்ட்னு கேட்டா, இப்ப இந்த டெம்பரேச்சர் பொறுத்து இது மாறும். ஆர்த்தோ வரலாம் அல்லது பேரா வரலாம். டெம்பரேச்சர் வந்து ரூம் எது கொடுக்கல, லோயர் டெம்பரேச்சர். ஹையர் டெம்பரேச்சர் கொடுத்திருந்தாங்கன்னா பேரா பொசிஷன் எழுதிருப்பாங்க. அடுத்து SnHCl. இது என்னது சொல்லுங்க? இது ஆல்ரெடி ஒரு மீடியம், ரிடக்ஷன் மீடியம், அசிடிக் ரிடக்ஷன் மீடியம். தெரியுமா இல்லையா? நைட்ரோபென்சீனை SnHCl ஓட ரியாக்ட் பண்ணா என்ன மாறும்? நைட்ரோபென்சீனை SnHCl ஓட ரியாக்ட் பண்ணா என்ன மாறும் சொல்லுங்க? ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுறீங்க? ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன்ல நைட்ரோபென்சீன் இல்லையா? இங்க பாருங்க, நைட்ரோபென்சீன்
NO2 அசிட்டிக் மீடியம் SnHCl அல்லது அயன் HCl எது வேணா கூட இருக்கலாம். என்னவா மாறும்? HCl னு வந்தாலே ரிடக்ஷன் தான். NO2 ஃபுல்லா என்னவா மாறிடும்? சொல்லுங்க. NO2 ஃபுல்லா என்னவா மாறிடும்? NH2 னு மாறும். அமினா மாறும். சரிமா தெரியாதாமா? இப்பதானே படிச்சது. லட்சுமந்தா ஏன்டா இப்படி இருக்கிற? ரைட், கவனிங்க. அப்ப இது என்னவா மாறும்? ஆர்த்தோநைட்ரோட்டோலுயின் டின் HCl ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன ப்ராடக்ட்டா மாறுதுன்னா ஆர்த்தோ அமினோ டோலுயின். இங்க NH2. இதுக்கு பேர் என்னதுமா? இது ரெண்டும் சேர்த்து சொல்லலாம்னா டொலுடீன் சொல்லலாம். ரெண்டும் சேர்த்து சொல்லலாமா? டொலுடீன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஆர்த்தோ அமினோ டோலுயின். ஆர்த்தோ அமினோ டோலுயின் அப்படின்னு எழுதலாம். அல்லது டொலுடீன் சொல்லலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த NaNO2 HCl அப்படினாலும் ஒண்ணுதான், HNO2 னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதுக்கு பேர் டயசோட்டிசேஷன் ரியாக்ஷன். டயசோட்டிசேஷன் ரியாக்ஷன். இத அமீனோட ரியாக்ட் பண்ணாலே கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்கும்? டயசோனியம் குளோரைடு கிடைக்கும். என்ன கிடைக்குமா? அப்போ இத கூட ரியாக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இங்க பாருங்க, இங்க CH3 அப்படியே இருக்குமா? இங்க என்ன மாறும்? N2Cl. அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பென்சீனா டொலைல் டயசோனியம் குளோரைடு. டொலைல் டயசோனியம் குளோரைடு இல்லையா? அதான் சொல்ல மெத்தில். என்ன பேர் கொடுத்திருக்கலாம் அதுக்கு? என்ன டயசோனியம் குளோரைடு பாது? டொலுடீன் டயசோனியம் குளோரைடு. டொலுடீன் டயசோனியம் குளோரைடு. எஸ். ஆமா. இங்க பாரு, கவனிங்க. டெம்பரேச்சர் ஆர்த்தோலையும் வரலாம், பேராலையும் வரலாம். மேஜர் ப்ராடக்ட்னா கொடுத்திருக்க டெம்பரேச்சர் பொறுத்து. நமக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த NO2 கீழே எழுதலாம், பேராலையும் எழுதலாம். டெம்பரேச்சர் பொறுத்து அது மாறும். மேஜர் ப்ராடக்ட்ங்கிறது என்னன்னா டெம்பரேச்சர் பொறுத்து தான் அது மாறும். நைட்ரோ காம்பவுண்ட்ல மட்டும் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா பேரா தான் மேஜர். பேரா தான் மேஜரா இருக்கும். சரிங்களா? ஆர்த்தோ மைனரா இருக்கும். இங்க நம்ம ஏன் இது நாங்க ஆர்த்தோ எழுதிக்கிறோம் அப்படின்னா இதோட டெம்பரேச்சர் நம்ம மென்ஷன் பண்ணாதனால நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் என்னதுன்னா ஆர்த்தோமினோடோலின் ஆர் டொலுடீன் சொல்லுவோம். இதுக்கு பேரு டொலைல் டயசோனியம் குளோரைடு எழுதலாம், அல்லது டொலுடீன் டயசோனியம் குளோரைடு அப்படின்னு எழுதலாம். டொலுடீன் டயசோனியம் குளோரைடு NiUm டயசோனியம் குளோரைடு. சரி, ஓகே. லாஸ்ட் ஒன் பாருங்க, காப்பர் சயனைடு, குப்ரிக் சயனைடு வச்சு குப்ரஸ் சயனைடு. சாரி. அப்போ டொலுடீன் டயசோனியம் குளோரைடு ஃபர்ஸ்ட். இங்க என்னது? CH3. இங்க என்னது? N2Cl. இதோட ரியாக்ட் பண்றோம் குப்ரிக் சயனைடு. இது ஞாபகம் இருக்கா? காம்பவுண்ட் ரியாக்ஷன், என்னது கார்பன் ரியாக்ஷன், சாண்ட்லைன் ரியாக்ஷன், இதெல்லாம் இதான். பென்சீன் டயசோனியம் குளோரைடை காப்பர் சயனைடு ரியாக்ட் பண்ண வச்சோம்னா இதெல்லாம் வெளியில போயிடும். குப்ரஸ் குளோரைடு வெளியில போயிடும், CN மட்டும் உங்களுக்கு ஜாயின் பண்ணும். இப்படி வரும். கவனிங்க, இங்க ஒரு CH3 இருக்கும், அப்படியே இருக்கும். இது வந்து CN ஆ மாறிடும். பிளஸ் என்ன வரும்? N2 டயசோனியம் குளோரைடு ரியாக்ட் பண்ணா N2 பிளஸ் என்னது? CuCl. இப்படி வந்துரும் குப்ரிக் குப்ரஸ் குளோரைடு. இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேர் என்னன்னா இதான் மெயின் 1, இது 2. இதுக்கு பேரு 2-மெத்தில். 2-மெத்தில் நோட் பண்ணிக்க. பென்சோ நைட்ரில். 2-மெத்தில் பென்சோ நைட்ரில் அப்படின்னு சொல்லலாம். அல்லது டொலுடீன் நைட்ரில் என்ன சொல்வீங்க? எஸ் அப்படின்னு சொல்லலாம். பென்சோ நைட்ரில் தான் கரெக்ட். 2-மெத்தில் பென்சோ நைட்ரில். அதுக்கு என்ன பேர் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? இப்போ எஸ் 4-மெத்தில் பென்சோநைட்ரிலா. அது அவங்க என்ன ஏன் அவங்க 4-மெத்தில் சொன்னாங்கன்னா இது எங்க எழுதிருப்பாங்க? இந்த சைனைடு இங்க கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஆர்த்தோ ப்ராடக்ட் இல்லாம பேரா ப்ராடக்ட்டா இருக்கும். கவனிங்க கவனிங்க ஒரு செகண்ட். பென்சீனை ஃபர்ஸ்ட் மெத்தில் குளோரைடு ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைடு. என்ன ப்ராடக்ட் வரும்? என்ன ப்ராடக்ட் வரும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. மெத்தில் பென்சீன். ரெண்டாவது எதோட ரியாக்ட் பண்றாங்க? நைட்ரிக் ஆசிட்டும் சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்றாங்க. மேஜர் ப்ராடக்ட்
ஆர்த்தோலையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க பேரா பொசிஷன்லயும் சொல்லலாம். இதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 4 நைட்ரோடோலியின் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் நம்ம இதுக்கு பேரு? ஆமா ரைட். இதை என்ன பண்றோம் நெக்ஸ்ட்? SnHCl. இது என்ன ஆகுது அப்படின்னா அமீனா கன்வெர்ட் ஆகுது. நைட்ரோ குரூப் எல்லாம் வந்து என்ன மாறுது அப்படின்னா இங்க வந்து NH2 னு மாறும். இதுக்கு பேர் டொலிடின், பேரா டொலிடின். நாங்க ஆர்த்தோ டொலிடின் சொன்னோம் இல்லையா, இங்க என்ன சொல்லுவோம் நம்ம? பேரா டொலிடின். திரும்ப இது என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? நைட்ரஸ் ஆசிட், அதாவது சோடியம் NaNO2 with HCl. டெம்பரேச்சர் என்னது? 273 கெல்வின், அதாவது 0 டிகிரி செல்சியஸ். என்னவா மாறும்? அமீன்ல கூட 2 ஹைட்ரஜன் வெளியில போயிடும். இங்க ஒரு மெத்தில், மெத்தில் பேரா பொசிஷன் என்ன வரும்? பேரா பொசிஷன் என்ன வரும்? N2Cl. சோ அப்ப டொலைல் டயசோடியம் குளோரைடு அப்படின்னு வரும். திரும்ப நான் இத என்ன பண்றேன் சொல்லுங்க? நெக்ஸ்ட் CuCN. இட்ஸ் லைக் சாண்ட்மயர் ரியாக்ஷன், கேட்டர்மன் ரியாக்ஷன். காம்பர் கிடையாது, கேட்டர்மன் ரியாக்ஷன். என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதே இதுதான். இங்க என்னது? CH3, இங்க வந்து என்ன வரும்? CN வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? இது 1, இது 2, இது 3, இது 4. பேர் என்னது? 4 மெத்தில், 4 மெத்தில் பென்சோ நைட்ரில், 4 மெத்தில் பென்சோ நைட்ரில். ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन இது. சரிங்களா? பேர் வைக்க தெரியணும். இந்த ஸ்ட்ரக்சர் எழுதி போல கடகடன்னு எழுதிங்க. எழுதி ஸ்ட்ரக்சர் எழுதிங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் இல்லாம எழுத கூடாது. சும்மா வெறும் பேர் மட்டும் எழுத கூடாது. நோட் பண்ணு, குயிக்கா நோட் பண்ணு.